ஹாய் பசங்களா, அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். நான் வரதுக்கு லேட் ஆகும், சரியா? அப்பா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போவா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னைக்கு நான் சமைக்கட்டுமாமா? என்ன ஹட்டோரி, நீ சமைக்கிறியா? உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன், நல்லா சமைப்பேன். நீங்க ரிலாக்ஸ்டா போயிட்டு வாங்க. நீங்க திரும்பி வரதுக்குள்ள டிங் டிங் ரொம்ப நெருக்கமா வருதே. டிங் 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 டிங். Oh my god. டிங் டிங். அட ராபர்ட், நீ தான் ஃபாலோ பண்ணி வந்தியா? பாட்டு ரொம்ப நாளாச்சா? ஓ ஆமா ஆமா, நம்ம சந்திச்சு ரொம்ப நாளாச்சு இல்ல? செஞ்சோ கெனச்சி சிசிமாரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஏன் நீ பின்னாடி ஒஞ்சு ஒஞ்சு வந்தா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராபர்ட். ரொம்ப நாள் ஆச்சுல நாம ஹாட்டோரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை எப்படா பாப்போன்னு ஆசை இருந்தேன். ஹாட்டோரி, நான் உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ கத்து கொடுத்த நெஞ்ச ட்ரைனிங் நான் தினமும் 3 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது அந்த ஸ்டம்பிளிங் டெக்னிக் தானே? ஆமா ஆமா, அதேதான். அதுதான் இவரு தப்பு தப்பா கத்துக்கிட்டாரு. யாரு பாஸ் இவரு? இவன் தான் ஃபாரின் நிஞ்சா. ஹட்டோரி கிட்ட வந்து ஒரு தடவை நிஞ்சா பிராக்டிஸ் பண்ணவன். ஓ, இவரு தானே அவரு? ஒரு டெட் எண்ட்ல வச்சு டெட் கண்டிஷன்ல அடிச்சு போட்டு போயிட்டாரு, அப்படிதானே? சரி போதும் விடு. ஒரு தடவை ஹட்டோரி நிஞ்சா ஸ்டம்பிளிங் டெக்னிக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப கூட நம்ம 2 பேரும் அந்த எண்ணெயில வலிக்கு விழுந்தமே. அததானே பாஸ் சொல்றீங்க? ஏய் கியோ, என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன்? இல்ல பாஸ், என்னன்னு சொன்னதும் என் நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்காக இப்படி. உன்னாலதான் அந்த ராபர்ட் கிட்ட நான் ஒரு நாள் தோத்து போய் அசிங்கப்பட்டேன். ஆனா இந்த தடவை அவனை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். எப்படி என்னால இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுதுன்னா என்னோட பிராக்டிஸ் அந்த மாதிரி. என்னோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. பாஸ், நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஆட்டோரிய பழி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பழி வாங்குறேன். டிங் டிங். சரி ராபர்ட், உன்னோட ஸ்டம்பிளிங் டெக்னிக் தவிர தினம் நீ 15 மணி நேரமா பிராக்டிஸ் பண்ற? ஆமா ஹாட்டோரி, எப்ப நான் ஒரு வேலைங்க பண்ண போறேன். நான் கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் எப்ப நான் உனக்கு காட்ட போறேன். அதெல்லாம் சரி ராபர்ட், ஆனா அதுக்கு முன்னாடி நான் இங்க சமையல செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் உன் டெக்னிக்ஸ பாக்குறேன். ஓகே, இது ஜாப்பனீஸ் கறி தானே? ஆமா ராபர்ட், முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கறிய போட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே ஹாட்டோரி, எப்படி பண்றதுன்னு எனக்கு காட்டு. இப்ப நிஞ்சா டெக்னிக்க வச்சுதான் இந்த வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணுவேன். டிங் டிங். நிஞ்சா கட்டிங் டெக்னிக். டிங் 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 டிங். நாம கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போச்சே. வெரி குட் ராபர்ட், நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. எல்லாம் உங்க ட்ரைனிங் ஹாட்டோரி. நீங்க ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க ராபர்ட். என் கூட சேர்ந்து சாப்பிட்டுலாம் ஆசைப்பட்டு கம்பறீங்க. கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்க கூட ரொம்ப நேரம் இருக்கேன். ஓகே, இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். பார்த்து நல்லபடியா போயிட்டு வர ராபர்ட். எல்லா டெக்னிக்கையும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் ராபர்ட், நிஞ்சா பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். என்னோட ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பொறுமையா உட்கார்ந்து கேக்குறேன். என் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் சொன்ன எதையும் மறக்காத ராபர்ட். ஓகே ஓகே ஹாட்டோரி, பை பை குரூப். கடைசில தப்பான டெக்னிக் எடுத்துட்டு போதாதண்ணா. எனக்கு தெரிஞ்ச அவரு நிஞ்சா ஸ்டம்பிளிங் டெக்னிக், நிஞ்சா ஸ்டம்பிளிங் டெக்னிக் 2, அப்புறம் ஜாயன்ட் ஃப்ளையிங் ஸ்குரில் டெக்னிக், இது எல்லாமே அவருக்கு கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் ஆகும். வாழ்க்கையில நாம கடினமா உழைச்சா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ராபர்ட்டும் அதை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். டிங் டிங். கெனிச்சிக்கும் ஹட்டோரிக்கும் போட்டி. டிங் 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 டிங். ஆமா, நான் வந்துட்டேன். கெனிச்சி, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, நான் போய் ஃபினிஷ் பண்ணனும். டிங் டிங். குடுங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். டிங் டிங். இந்தாங்கம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி, நீ ரொம்ப நல்ல பையன். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றீங்க?
கெனிச்சி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் படிச்சிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் லாண்டரி வரைக்கும் போயிட்டு வரியா கெனிச்சி? அப்பாவுக்கு நாளைக்கு இந்த Dress வேணுமாமா? பார்த்தா தெரியலையா? நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஓ, இப்ப நான் என்ன பண்றது? எந்த வேலை சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. டிங் குடுங்கம்மா, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குடுங்க. டிங் 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 டிங். இந்தாங்கம்மா அயன் பண்ண துணி. அட, நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஹட்டோரி. நான் சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு ஒரு ஆனியன் ஸ்டிக் வேணும். அதுக்கேமா இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? இதோ என்கிட்ட ஒண்ணு இருக்குமா, இது வேணும்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓ, இதுவும் உன்கிட்ட ரெடியா இருக்கா? தேங்க்ஸ் ஹட்டோரி. பரவாயில்ல அட்டோரி, உனக்கு உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் தான் இருக்கு. சொல்ற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறியாமே. சொன்னது மட்டும் இல்லங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே ஹட்டோரி பண்றான். அதுதான் நம்ம ஹட்டோரியோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே அட்டோரிய பார்த்து கத்துக்கணும். அட்டோரி மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இருந்தா போதும், எல்லாம் நல்லதா நடக்கும். ஆமா ஆமா, ஹட்டோரி கிடைக்கிறதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. எங்க ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஹட்டோரி நம்மள முடியாத வேலை எதுவும் இல்ல அப்படின்னாலே போதும். பேச்ச குறைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நான் வந்துட்டேன். அட யூமிகாவா? யூமிகா, நீ எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு கெனிச்சி. இவ்வளவு நேரம் ஹட்டோரி எனக்கு தெரியாத விஷயங்களை நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு எப்ப வரணும்னாலும் நீங்க வரலாம் யூமிக்கோ. போயிட்டு வா. பாய் பாய். டிங். ஹட்டோரி எவ்வளவு நல்லவன் இல்ல? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கெனிச்சி. ஏன் சொல்றேனா? டிங் 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 டிங். ஷின்சோ, ஷிஷிமாரு, இன்னைக்கு உங்களுக்கு எதிரியோடைய வீக் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க கூட நாம எப்படி சண்டை போடணும்ங்கறத கத்து கொடுக்க போறேன். என்ன செஞ்சோ, எனக்கு அநியாயத்துக்கு ஆர்வமா இருக்குதா? கொஞ்சம் சும்மாட்டியா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நம்ம எதிரிய பார்த்து என்னைக்குமே நாம பயப்படவே கூடாது. அவங்க எவ்வளவு பலசாலின்னு தான் முதல்ல நாம கவனிக்கணும். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்கள நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒதுங்கவும் கூடாது, நம்ம பலவீனமும் தெரியக்கூடாது. அவங்க பலவீனம் என்னங்கறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு ஃப்ராக் நான் பயம், அதை என்கிட்ட கொண்டு வராத ப்ளீஸ் ஷின்சோ. சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுட்ட. இப்போ நிஞ்சா ஹைடிங் டெக்னிக்க பத்தி சொல்லி கொடுக்கறேன். நாம எப்ப ஒளிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பின்னாடி என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம மறையணும், புரியுதா? நம்ம பின்னாடி ஒரு வேளை மரம் இருந்தா மரமா மாறிடணும். சரி. டிங் 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 டிங். இப்ப நாம செவுத்து மேல நடக்கிற நிஞ்சா டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ண போறோம். ஷின்சோ, ஷிஷிமாரு, நீங்களும் இதையே பண்ணணும். ஆனா முதல்ல கயிறை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? செஞ்சோ, முதல்ல நீ ஏறிடா. ஷின்சோ, நீ ரொம்ப அதிகமா மூச்சு வாங்குற. பொதுவா மூச்சு வாங்கினா ஒரு வாட்டிக்கு மேல உன்னால ஏறி இறங்க முடியாது, புரியுதா? அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணு. என்ன பண்ணுவல? வெரி குட் ஷின்சோ. இப்ப நானும் ஷிஷிமாரும் மேல வரோம், நீ அங்கேயே இரு. என்ன? இப்ப ரெண்டு பேரும் கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணணும். மனச தெளிவா வச்சுக்கணும், எதை பத்தியும் யோசிக்க கூடாது. ஆஹா, இந்த மேகத்தை பார்க்க சாக்லேட் மாதிரி இருக்கு. பாட்டாலே எனக்கு சாப்பிடணும் போல தோணுதே அப்பா. ஷிஷிமாரு,
எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. கண்டுபிடிச்சிட்டியா ஹட்டோரி? என்ன ஷின்சோ, தூக்கம் வருதா? இல்ல, நான் தியானம் பண்ணலையா. சரி, நான் சொல்லி கொடுத்தத பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்ப வந்துடுறேன். இப்ப அந்த ஸ்கேட் போர்ட்ல இருந்து எப்படி வர்றீங்க நான் பாக்குறேன். மாஸ்டர் சூப்பர். என்ன ஒரு ஐடியா? புரட்டி எடுங்க மாஸ்டர். விடாதீங்க. நீ அவங்களுக்கு கீழே வெளிய வச்சுட்டா அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப என்கிட்ட நிஞ்சா டெக்னிக் எதுவுமே இல்லையே. அத வலை வந்துச்சு. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். என்ன பண்ற பாரு. நிஞ்சா வலை டெக்னிக். எவ்வளவு பேச்சு பேசுனீங்க நீங்க. உங்களை விட மாட்டேன். மாஸ்டர், கலக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க. என்ன செஞ்சோ ஹீரோவாயிட்ட போல இருக்க? இது எல்லாத்துக்கும் அர்ஜுன் தான் காரணம். அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஷின்சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் மாஸ்டர் ஆயிட்டான். அதனால ஜெயிச்சுதான் ஆகணும். டிங் டிங். தோத்து போக போறது கெனிச்சியா கெமமாக்கியா? டிங் 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 டிங். என்ன சொல்ற யுமிகோ? உன்கிட்ட படத்துக்கான 2 டிக்கெட் இருக்கா? ஆமா, நெக்ஸ்ட் சண்டேக்கே 2 டிக்கெட் தான் கிடைச்சது. நீங்க 2 பேர்ல யாராவது ஃப்ரீயா இருந்தா என் கூட வரீங்களா? யுமிகோ, நான் ஃப்ரீயா இருக்கேன். நானே வரேன். நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். சண்டேனாலே ஐயா ஃப்ரீ தான். நம்ம போலாம் யுமிகோ. எப்பவும் நான் தானே வருவேன். நான் வரேன், கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம நான் வந்தா உனக்கு ரொம்ப டைம் பாசிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. யுமிகோ, உன் வீட்டுக்கே வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்பா. ஏய் கெனிச்சி, நான் தான் போவேன். சரி யுமிகோ, நாம சண்டே போக போற படத்தோட பேர் என்ன? அந்த படத்தோட பேரு பை பை பியர். என்னது? Bye Bye Bear ஆ? அந்த ட்ரிப்ல பியர் அவங்க அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம், அதானே? கடைசி வரைக்கும் அது அவங்க அப்பா அம்மா கூட சேரவே சேராது. அத பத்தி தானே இவ சொல்றா. ஆமா, ரொம்ப நாளா இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் டிக்கெட் கிடைச்சது. நெக்ஸ்ட் சண்டே போறேன். ஆ, அந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒரே அழுகாச்சியா வரும். இவன் முன்னாடி எழுத அசிங்கமாயிடுமே. கற்பனையே கன்றாவியா இருக்கே. கண்டிப்பா போக கூடாது. யுமிக்கு முன்னாடி நாம அழுதோம்னா அப்புறம் என்னோட இமேஜே கெட்டு போயிடுமே. கெமமாக்கி, நீ ரொம்ப ஆசைப்படுற, நீயே போ. இல்ல கேனிச்சி, நான் எப்ப வேணாலும் பாத்துப்பேன். நீ போயிட்டு வா. ஐயோ, இது பாரு கெமமாக்கி, யுமிகா கூட சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அதனால நீயே போயிட்டு வா. என்ன ஓகே தானே? சரி விடுங்க, படத்துக்கு போலனா பரவாயில்ல. ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் சண்டே ஒரு ரெஸ்லிங் போட்டி இருக்கு. அதுல ஜெயிக்கிறவங்க தான் உன் கூட படம் பாப்பாங்க. இது வரைக்கும் நான் ரெஸ்லிங் போட்டியில ஜெயிச்சதே இல்ல. கண்டிப்பா தோத்துடுவேன். அப்படியா? சரி ஓகே, இந்த டீலம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தோக்குறது கஷ்டமா? யோமிகோ, இந்த ரெஸ்லிங் போட்டிக்கு நான் ரெடி. கெமமாக்கி படம் பார்க்க போறா. நானும் இந்த போட்டிக்கு ரெடியா இருக்கேன். இந்த தடவை கெனிச்சிய நானே ஜெயிக்க வச்சிட போறேன். சரி, அப்போ நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம். ஹட்டோரி, அந்த போட்டியில நான் தோத்தாகணும். யூமிகோ கூட அந்த படத்துக்கு போனா அசிங்கமா அவ முன்னாடி அழ வேண்டி இருக்கும்பா. அப்படின்னா கெஞ்சி நீ என்ன சொல்ல வர? நீ யுமிகோ கூட படத்துக்கு போக கூடாதுன்னா போட்டியில தோத்தாவனா தானே? ஆமா, அதேதான். ஆனா அடிபடாம தோத்து போகணும்பா. இது வரைக்கும் நீ தோட்டுக்கிட்டு மட்டும்தானே இருக்க கெனிச்சி. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். இந்த போட்டியில உன்னை நம்பிதான் நான் இறங்கி இருக்கேன்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? அடிபடாம எப்படி தோக்குறதுன்னு சொல்லிக் கொடு. என்ன சொல்ற ஹட்டோரி? ஒருவேளை தோக்கும் போது முகத்துல அடிபட்ட அசிங்கமா இருக்கும்ல? நான் பயங்கரமா தான் இருக்கு. ஓகே ஹட்டோரி, இப்பவே களத்துல குதிப்போம். அடிபடாம தோக்குறதுக்கான டெக்னிக்க சொல்லிக் கொடு. நீ அப்படி குடுத்தீன்னா அடிபடாம நான் தப்பிச்சுக்குவேன்ல. சரி, முடியாதுன்னா விடவா போற? காலையில பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இதுதான் கெனச்சு ரிங்கு பாத்துக்கிட்டியா? இந்த ரிங்க விட்டு நீ வெளியில போனா நீ தோத்த மாதிரி கணக்கு. இப்ப பாத்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் ரிங்குக்கு வெளியில போய் விழறதுக்கு இப்படி ட்ரை பண்ணன, புரிஞ்சுதா? விழும்போது நேச்சுரலா விழ, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹட்டோரி, பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. உனக்கு பிராக்டிஸ்க்கும் நான் தான் கிடைச்சனா? சரி சரி, வா பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி, 1 2 ஸ்டார்ட்.
ஹட்டோரி நான் விழுந்துட்டேன். தொடறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டேன்னு சொல்றீங்க கெனிச்சி, உனக்கே ஓவரா தெரியல. டிங் டிங். நான் கீழே விழ போறேன், கீழே விழுந்துட போறேன். ஆனா விழக்கூடாது. எப்படி நேச்சுரலா இருக்கா? அந்த விட இது பரவாயில்ல, நேச்சுரலா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணு. நடிப்பா புளியடா டேய். அப்படி இல்ல கெனிச்சி, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா செய்றியா? ஓஹோ, நான் ஜெயிக்க போறேன், விழமாட்டேன். டிங் 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 டிங். ஓகே பிளேயர்ஸ், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிங் 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 டிங். சூப்பர். இது விழுந்தா கட்டாக்கும். அப்படியா சொல்ற? கெனிச்சி தோத்துட்டா. சூப்பர். இப்ப விழுந்த பாரு கெனிச்சி, இதே மாதிரி தான் விழணும். கண்டிப்பா ஹட்டோரி, இதே மாதிரி நான் ஸ்மூத்தா விழுந்து அந்த போட்டியில தோத்து காட்டுறேன். ஹாய் கெனிச்சி, வந்துட்டியா? ஆமா யமிகோ, நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெஸ்லிங் போட்டிக்கு ரெடியா வந்திருக்கேன். என்ன ஆச்சு கேமமாக்கி? ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் நான் மறந்துட்டு வந்துட்டேன். இப்ப நான் எப்படி ரெஸ்லிங் போட்டியில கலந்துப்பேன்னு தெரியலையே. சரி விடுங்க, இந்த தடவை நான் ரெஸ்லிங் போட்டியில கலந்துக்க முடியாது. கெனிச்சி, நான் எப்படியும் கலந்துக்க போறதில்ல, அதனால நீயே வின்னர்னு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா மறந்து வச்சிட்டு வந்திருக்க? இருங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். எனக்கு கெனிச்சி, ஏன் வேகமா ஓடி வரேன்? சார், கெமமாக்கி அவரோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மறந்துட்டானா? கெமமாக்கி எங்க? என்ன கெமமாக்கி ட்ரெஸ் மறந்துட்டு வந்துட்டியாமே? ஆமா மாஸ்டர், நான் எப்படி மறந்தேனே தெரியல. பரவாயில்ல, போட்டியில நான் கலந்துக்கல. என்னப்பா ட்ரெஸ்? என்னது? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டியில கலந்துக்கோ. முடிஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி கொடுத்துடணும். முக்கியமா கெனிச்சு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். கெமமாக்கி, கெமமாக்கி, நீ கெனிச்சுக்கு நன்றி சொல்லிக்கோ. பரவாயில்ல சார், என்ன இருந்தாலும் அவன் என் நண்பன். தேங்க்யூ கெனிச்சி. இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? நான் இவனை கேட்டேனா? ஓகே ஓகே, ரெண்டு பிளேயர்ஸ் ரெடியா இருக்கீங்களா? இந்த பக்கம் இருக்கிறது பிளேயர் 1, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பிளேயர் 2. தயாரா இருங்க. ரெண்டு பேரும் ரெடியா இருக்கணும், ஸ்டேடியமா இருக்கணும். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட். கோ. பிளேயர் 1க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பிளேயர் 2க்கு ஒரு பாயிண்ட். வெரி குட் பிளேயர் 2. கெனிச்சி தான் அடுத்து நினைக்கிறேன். ஆமா ஆமா, வர பாரு. நான் ரெடியா இருக்கேன் சார். ஓகே, ரெண்டு பேரும் ரெடியா இருங்க, ஸ்டெடியா இருங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நட்போட சண்டை போடணும். கெனிச்சி, கேமமாக்கி, ரெண்டு பேருக்கும் all the best. இந்த கெனிச்சி தான் தோத்து போவான். நான் தான் கண்டிப்பா தோப்பேன். வெரி குட், ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. போட்டி ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கெமமாக்கி, நீ ஜெயிச்சுட, நான் தோக்கணும். கெனிச்சி, நீ ஜெயிச்சிரு, நான் தோத்துறேன். கமான் கமான், விடாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம், என்ன அப்படியே நிக்கிறீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்னையா அர்த்தம்? எங்க இது ஒண்ணும் கட்டி பிடிக்கிற போட்டி இல்ல, இழுத்து போடுற போட்டி. கேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த கேம் சரியில்லையா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாட போறாங்க. கெனிச்சி கண்டிப்பா ஜெயிப்பாரு சொல்றீங்க. என்ன சொல்ற? கெனிச்சு தோக்கறதுக்காக ஆடிட்டு இருக்கட்டும். ஓ ஆமால்ல, கெனிச்சி கண்டிப்பா தோத்துரு அந்த கேம்ல. கெனிச்சி தோத்துருமா? அதான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான்ல, நிச்சயமா கெனிச்சி தோத்துடுவான். ஓகே, ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா? எஸ், நான் தோக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே பிளேயர்ஸ் ரெடி, கேம் ஸ்டார்ட். நான் விழுந்துட்டேன் சார். கண்டிப்பா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம், அப்படித்தானே சார்? என்ன கெமமாக்கி, என்னாச்சு? நீ ஏன் விழுந்த தோத்துட்டேங்கிற? ஓகே, அப்படின்னா நம்ம கெனிச்சிக்கு இல்ல ஒரு இல்ல சார், வேண்டாம். ஆ, கெமமாக்கி ஏதோ கால் தவறி விழுந்துட்டா, அதுக்காக எனக்கு பாயிண்ட் வேண்டாம் சார். வேணா ஒண்ணு பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முதல்ல இருந்து விளையாடுறோம். கெமமாக்கி திறமையானவ, நாங்க மறுபடியும் விளையாட பெர்மிஷன் கொடுங்க. கெனிச்சி, நீ என் மனசை தோத்துட்டேன், நான் அப்படியே ஊருக்கு ஊத்திட்டேன். ஓகே, மேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. கெமமாக்கி, கெனிச்சால தான் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவனுக்கு நீ நன்றி அப்புறமா சொல்லிடு.
என்னுடைய எல்லா முயற்சிகளையும் கெனிச்சு பாழாக்கிட்டு இருக்கானே. ஹே கியோ, புரிஞ்சுது மாஸ்டர், புரிஞ்சுது. ஓகே பிளேயர்ஸ் ரெடியா இருங்க. மேட்ச் ஸ்டார்ட். கமான் கமான், அப்படிதான் விடாம போராடணும். போடா சூப்பர். கமான் கெமமாக்கி. கெமமாக்கி விழ போறோம். ஆனா அவன் இந்த போட்டியில ஜெயிக்கணும். நிஞ்சா இப்ப நான் மாஸ்டரை தோக்கடிக்க பாரு. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். கியோ கெமமாக்கிக்கு ஹெல்ப் பண்றானா? இதோ நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட தள்ளி விடு கியோ. நிஞ்சா ஷேடோ டெக்னிக். டிங் 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 டிங். கமான் கமான், டைம் அப். மறுபடியும் விளையாடலாம். சார் நான் லைனை தொட்டுட்டேன் சார். இல்ல சார், நான் அவனை தோக்க விடல. கெனிச்சி நான் தோத்துட்டேன். நானே ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன நீ இப்படி பண்ற? நீ தாராளமா படத்துக்கு போகலாம். இல்ல சார், கெமமாக்கி தொடல. அந்த கயிறு எங்கேயோ இருக்கு பாருங்க. கெனிச்சி, இந்த தடவை ஒரு நேர்மையா பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறப்பா. ஓகேப்பா, கெமமாக்கி வின்னர்னு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, இந்த கேமோட வின்னர் யாருன்னு கேட்டா கெமமாக்கி. மாஸ்டர், இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. என்னது? என்னதோட கெமமாக்கி? ஏய் கியோ, இன்னும் கொஞ்சம் கயிறை உள்ள தள்ளி விட்டுருந்தா என்ன? கெமமாக்கி ஏன்டா அப்படி பண்ற? நீ தான் ஜெயிச்சுட்டல்ல. நான் எப்படி வின் ஆக முடியும்? இது அட்டோரி பண்ண வேலை. அவனை யாரு உள்ள வர சொன்னது? என்ன சொல்ற நீ? அப்ப கியோ மட்டும் உள்ள வரலாமா? கெனிச்சி, நீ பேசாத சுமாரே. யுமிகா கூட அந்த படத்துக்கு போக எனக்கு விருப்பமே இல்ல. அதனாலதான் நான் தோக்கணும்னு நினைச்சேன். உனக்கு விருப்பம் இல்லையா? அவன் முன்னாடி அசிங்கமா அழ வேண்டி இருக்கும். நானும் விருப்பப்படல. அப்ப ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. சரி விடுங்க, ரெண்டு பேரும் நியாயமா விளையாடி தோக்க பாருங்க. யார் தோக்குறீங்களோ பாத்துடலாம். நாங்க யாரும் நடுவுல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், சரியா? நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தோக்க பார்க்கலாம். இப்ப நான் தான் தோப்பேன் கெனிச்சி. நீ தான் ஜெயிப்ப. யுமிகா கூட படத்துக்கு போவ. போக்கலோண்டோ. கமான் பிளேயர்ஸ், ரெடியா இருங்க. கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஹா, அடடா, சூப்பர். நல்லா விளையாடுறீங்க. அப்படிதான் விடாதீங்க. யாராவது ஏன் இந்த ட்விஸ்ட்? ஏன்னா கிளாஸ நீட்டா வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி நீட்டா வச்சா எல்லாரும் ஹெல்தியாவும் இருப்பாங்க, படிக்கணும்னு தோணும். அப்ப நானும் உன் கூட வாவ், யுமிகோ, எவ்வளவு அழகா சொன்ன நீ. நானும் கிளாஸ் அழகுபடுத்துற லீடரா தான் ஆகணும்னு ஆசைப்படுவேன். கெமமாக்கி, நான் தான் அதுக்கு லீடராக போறேன். கெமமாக்கி, நீயும் லீடர் ஆக போறியா? ஆமா யுமிகோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். உனக்கு ஓகேவா? வேணாம். ஓகே கெமமாக்கி. யுமிகோ, கண்டிப்பா நீ நானும் மட்டும்தான் லீடர்ஸா இருக்கணும். என்ன சொல்ற கெனிச்சி? டேய் கெனிச்சி, உன்ன யுமிகோ, இப்ப நாம ரெண்டு பேரும் தான் அதுக்கு லீடராக போறோம். நான் தான். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தா போதும். நீங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறதால ஓட்டு மூலியமா தான் நிர்ணயிக்கணும். அப்ப இந்த போட்டிக்கு நான் தயார். நானும் தான். நீ என்ன பாரு யுமிகோ, இந்த கிளாஸ நான் சுத்தப்படுத்தி எல்லார் ஓட்டையும் நானே வாங்க போறேன். அதே பாக்கலாம், எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. அதை நீ பார்க்க தானே போற. பின்னாடியே போ, பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி. கெமமாக்கி எப்ப பார்த்தாலும் என் விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கான். அவனை எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும். நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நானும் பாக்குறேன். ஐடியா, இந்த இன்ட்ரோ டைம்லயே நம்ம போய் கிளீன் பண்ணிரலாம். நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிளீன் பண்ண வேண்டியதுதான். போக நிஞ்சா, கிளாஸ சுத்தமாக்குற டெக்னிக். வாங்க வாங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்ட்ரோல் டைம்லயே நான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேன். வாவ், கிளாஸ் ரொம்ப நீட்டா இருக்கு. கெமமாக்கி, நீ அசத்திட்ட. குட் மார்னிங். பேசுறது மட்டும் இல்ல, இந்த கிளி நல்லாவே விளையாடவும் செய்யும். அது மட்டும் இல்லப்பா, நல்ல புத்திசாலியும் கூட. இப்ப பாருங்க. ஆமா, புத்திசாலி புத்திசாலி, ரொம்ப 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 புத்திசாலி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம கெனிச்சி அண்ணனை விட புத்திசாலி போல இருக்கு. ஆமா, நான் கிடைச்ச அண்ணனை விட புத்திசாலி. வாய மூடு, ரொம்ப பேசுற நீ.
சரி சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதை நான் கொண்டு போய் பத்திரமா கிளாஸ் ரூம்ல வைக்கிறேன். என்ன ஒரு வாரத்துக்கு இது பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க வேண்டியது கெனிச்சியோட டியூட்டி. என்ன கெனிச்சியே பத்திரமா பாத்துப்பியா? பேசி கிளி பார்க்கலாம். எங்க பேச கிளி பார்க்கலாம். அத்திட்டா இது பேச்சுது. போடுகிட்டு நோண்டி கிளி எவ்வளவு சூப்பரா பேசிட்டு. எங்க இப்ப நான் என்ன பேசணும் அதை அப்படியே திருப்பி பேசி பார்க்கலாம். உன்னால அது பேச முடியுதா இல்லையா நான் செக் பண்ணி பார்க்க போனேன். ஆமா எங்க இப்ப நான் பேசுறதெல்லாம் பேசுங்க பார்க்கலாம். உன்னால முடியுதான்னு நான் செக் பண்ண போறேன். உண்மையிலேயே அந்த கிளி ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கு. இப்ப நான் இந்த கிளியோட குண்ட கிளீன் பண்ண போறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? நிச்சயமா உதவி செய்யறேன் கெனிச்சி. ஷின்சோ நீ போய் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே. எங்க கொஞ்சம் மெதுவா வெளியே வா. எங்க போற நீ? நான் பாத்துக்கிறேன். டிண்டிங் டிண்டிங் டிண்டிங். நல்ல வேளை கிளி பறந்து போயிடுமோன்னு பயந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. சீக்கிரம் வாங்க அத போய் பிடிக்கலாம். கோகா கோகா. ஹட்டோரி கிளி கிடைச்சதா? இல்ல கிடைக்கல கெனிச்சி. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோம். என்ன பண்றது? எல்லாமே என்னடா நான் ஜன்னல் கதவை திறக்காம இருந்தா பேய்க்கறல. இல்ல ஷின்சோ இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தேடி பார்க்கலாம். ஹட்டோரி இந்த விஷயம் மட்டும் சாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதே மாதிரி கிளியை கொண்டு வச்சிடலாமா? இல்ல ஷின்சோ அதே மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம இந்த கிளி பேசுற கிளி வேற. சாதாரண கிளியால இந்த மாதிரி பேச முடியாது. அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அத்திட்டோ அந்த கிளி காக்கறக்க சிச்சி மாதிரி அப்படி மாத்திடலாமா? போடடேய். என்ன பாக்குறீங்க? என்னால கிளியா மாற முடியாது. முக்கியமா அது மாதிரி பழக்க முடியாது. நல்லா பாருங்கடா. சிஷிமாரு ப்ளீஸ் உன் நண்பன் கெனிச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா? சொல்லு. சார் என்ன பிச்சிடுவாரு ப்ளீஸ். எனக்காக கிளியா மாறு. மாட்ட கிளியா மாற மாட்டேன். பயப்படாத சிஷிமாரு. கிளி கிடைச்சதும் நீ வெளியில வந்துடலாம். பயப்படாத. சரி எல்லாரும் கேக்குறீங்க. வேண்டாம்னா விடவா போறீங்க. மேஞ்சா கிளியா மாற டெக்னிக். இப்ப நான் ரெடி. சூப்பர் சிச்சி மாதிரி. அச்சு அசல் அதே மாதிரி இருக்கு. நான் நல்லா பேசுறேனா? ரொம்ப அழகா இருக்க சிஷிமாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா நீ கிளி மாதிரி பேசணுமே. ஆமா ஆமா வாய்ஸ் மாட்டணும். இப்ப பாருங்க. இன்னைக்கு கூட கிளீன் பண்ணிட்டியா? சூப்பரா கிளீன் பண்ணிட்டேன் சார். ஏன் மாஸ்டர் இப்படி உத்து பாக்குறாரு? என்ன கிடைச்சு? கிளி கொண்டுக்கு தண்ணியா வைக்கல போல. தண்ணி காலியாக ஊத்தணும். ஓகே என்ன பாத்து? கேரட்டும் இருக்கு. நிறைய பெப்பரும் போட்டுக்காங்க. பச்சைக்கு எதுவும் எனக்கு பிடிக்காது. ஓரமா ஒதுக்கி சாப்பிடலாம். ஷின்சோ கெனிச்சி இந்த மாதிரி காய்கறிகளை ஒதுக்கி வைக்க கூடாது. சாப்பிடுங்க. ஆனா இந்த கேரட்டோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால கேப்சிகம் கடிக்க முடியாது. அப்படியா? அப்படி பிடிக்காம நீங்க யாரும் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது வந்து அம்மா. என்னம்மா நீங்க? அப்படின்னா ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு சாப்பிடுறீங்களா? வாய முன்னா எப்படிமா சாப்பிடுறது? அண்ணா நான் தொட்டி பாப்பா வளர்ந்தாதான் சாப்பிட முடியும். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க எப்ப வளர்றீங்களோ அப்ப சாப்பிட்டா போதுது. நீங்க பண்றது சரியில்லை. நான் ஏதோ சின்ன பையன் கொஞ்சமா மிச்சம் வச்சேன். அதுக்கு போய் அம்மா இப்படி கோச்சுக்கிறாங்க. நான் ஒரு வாய் கூட சரியா சாப்பிடல. அதுக்குள்ள அம்மா புடுங்கிட்டாங்க. எனக்கு இப்ப பச்சையா இருக்குது. அம்மாவுக்கு கோபம் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம். அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னது? நேத்துக்கு அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்களா? என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்கு. ஆனா இதோட விலை 200 ரூபாய் வாச்சே. இருக்கிற காசுக்கு வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு நல்ல திருப்தியா சமைச்சு கொடுக்கணும். அவங்க ஹெல்தியா இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிச்சன்ல இருந்தாங்க. இந்த மாதிரி டிசைனா கட் பண்ணா அது கெனிச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ இப்பதான் புரியுது. அதனாலதான் சின்ன சின்னதா கேரட்டை கட் பண்ணி போட்டாங்களா? பெருசா கட் பண்ணி போட்டா எப்படி முங்காது? ஷின்சோ கெனிச்சி அம்மா உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஐயா ஒரு முறை வெறுத்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் துளி கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஆமா என்னால இனிமே கேப்சிகம் கேரட் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமே. கரெக்டா சொன்னடா. ஏய் ஷின்சோ ஒரு வேலை பண்ணலாமா? என்கிட்ட பாக்கெட் மணி இருக்கு. நம்ம வெளிய போய் சாப்பிடலாம். இது என்னோட ட்ரீட். சீக்கிரமா போய் சாப்பிடலாம்.
சிஷிமாரு, இப்ப இவங்க 2 பேருக்கும் நாம தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன சொல்ற? பாக்டு சரி சொல்லு, நம்ம என்ன சாப்பிடலாம்? எனக்கு சாக்லேட் பால். சரி வா, அதே வாங்கி தரேன். 2 பேரும் வெளியில சாப்பிடவா போறீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. நிஞ்சா டேஸ்ட் மாற டெக்னிக். கெனிச்சி, சின்சோ 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்கேயோ போறோம், அத பத்தி கேட்காதீங்க. வா சிஷிமாரு, அவங்க பின்னாடியே போய் பார்க்கலாம். போலாம் இந்தாங்க சார் நீங்க கேட்டது. தேங்க்யூ. இந்த ஷிட்ஸ வாங்கிக்க, சூடா இருக்குல்ல, சாப்பிடு. நம்ம இத கொண்டு போய் இந்த பார்க்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா. இப்ப வாங்கின கடையில எல்லாமே நல்ல டேஸ்டியா இருக்கும் தெரியுமா? சாப்பிடலாம். இத தப்பா செஞ்சு குத்துக்கோ. இதோட டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும். இது என்ன இவ்வளவு காரமா இருக்கு? நான் பாக்குறேன். அங்க பாரு ஷின்சோ, ஐஸ்கிரீம் கடை தெரியுது. சீக்கிரம் வா, சில்லுன்னு வாங்கி சாப்பிடலாம். இந்தாங்க நீங்க கேட்ட ஐஸே. ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரம் கொடுங்க. ஓ, இது கசக்குது. இது பயங்கர கச்சப்பா இருக்கு. கச்சப்பு. ஏய், என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏன் ஐஸ்கிரீமாவது கசக்கறதாவது? இருங்க, டேஸ்டா இருக்கிற ஐஸ்கிரீமா கசக்குதுன்னு பொய்யா சொல்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, பிசினஸ் எடுத்துட்டு கிளம்புங்க. இதுதான் நெஞ்ச டேஸ்ட் மாட்டோம் டெக்னிக்கா. ஐஸ் சூப்பர். சரி சிஷிமாரு, இதுக்கு மேல அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். 45, 76, 345. அவங்க முகத்தை பாத்தியாக்கியோ? எனக்கு நினைச்சு உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நீயே பாரு ஹட்டோரி. வாய் ரொம்ப காய்ச்சக்குதுன்னா. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்க நாக்கோட டேஸ்ட நான் மாத்தி காட்டுறேன். என்ன அம்மா சமைச்சதை பாராட்டுவீங்கல்ல? அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? உங்க வாயில டேஸ்ட மாட்டினாடு அட்டோரிடா. இது ரொம்ப அநியாயம். நீங்க இப்ப வெளியில வாங்கி சாப்பிட்டதையெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. அம்மா வீட்ல சமைச்சதே ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நமக்கு ருசியை விட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் கேனச்சி. அத மறந்துட்டு கண்டபடி வாங்கி சாப்பிடணுங்கிறியே. அட்டோரி, அவங்க என்னமோ இன்னும் மாறலன்னு தோணுது எனக்கு. இல்ல ஹட்டோரி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் நாளைல இருந்து வெஜிடபிள் சாப்பிடுறேன். அம்மா எங்க நாக்க பழையபடி கொண்டு வாங்கண்ணா. சரி, உங்களை நம்பி இப்ப உங்க நாக்குடைய டேஸ்ட நான் மாத்திடுறேன். இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. டேஸ்ட மாத்திர டெக்னிக். நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நானும் தான். இப்ப நமக்கு உண்மையிலேயே ரொம்ப பசிக்குது இல்ல? சாரி செஞ்சோ, சாரி கிணச்சி. நான் தான் உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். சரி, நாம கடைக்கு போயிட்டு ஏதாவது டேஸ்டியா சாப்பிடலாமா கெஞ்சி? சரி வா போலாம். ஹட்டோரி, சிஷிமாரு, நீங்களும் எங்களோட வாங்க, சாப்பிட போலாம். நாங்க எங்க இருக்கோம், நீங்க கொண்டு வாங்க. ஷின்சோ வா, நாம வாங்கிட்டு வந்துடலாம். பாவம், இவங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஏய், ஏய். இல்லக்கா, இல்லக்கா. நிஞ்சா டேஸ்ட் மாற டெக்னிக், டேஸ்ட் மாற டெக்னிக். யா! இந்தாங்க தம்பி, எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா ஆமா, நாக்குல எச்சிச்சா வருது. ஓகே, சாப்பிடலாம். செம சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி கெனச்சி, இது ரொம்ப ருசியா தான் இருக்கு. அதானே எனக்கும் வேணும். டிங் டிங். ரொம்ப கச்சப்பாக்குதுன்னா. பாவக்காயை விட கேவலமா கசக்குது. அப்படியே காட்டுறேன், சாப்பிட்டு பாக்குறேன். போட்டா இது சூப்பரா இருக்குதுடா. அப்படின்னா அட்டோரி எங்க நாக்குல டேஸ்ட் சரி பண்ணவே இல்லையே. எனக்கு என்னமோ அட்டோரி இந்த மாதிரி தப்பு பண்ண வாய்ப்பே இல்லைன்னு தோணுதுப்பா. ஹட்டோரி, எங்க டேஸ்ட் திரும்ப எங்களுக்கு வரலப்பா. என்ன மன்னிச்சிரு கெனச்சி, போன தடவை உன் டேஸ்ட நான் திருப்பி கொண்டு வந்தப்போ அதை சரியா பண்ணல போல இருக்கு. இந்த வாட்டி மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறேன். மாறிச்சான்னு பாரு. அப்ப கூட கசக்குதே. இன்னொரு தடவை உங்க கையில இருக்கிறத சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப கச்சப்பேங்குது. இப்ப தலைக்கீழ நின்னால அதை மாத்த முடியாது. எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. சரி சரி, வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம். அங்க உட்கார்ந்து உங்களை நான் சரி பண்ணிடுறேன். நெஞ்சா போன டேஸ்ட் மறுபடியும் வரணும். டிங் டிங். முதல்ல இந்த தண்ணிய குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. அதுதான் நெருப்பு.
என்ன இவ்வளவு பலமா இருக்கு எஃபெக்ட்? என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நிஞ்சா டேஸ்ட் மாற டெக்னிக். நிஞ்சா டேஸ்ட் மாற டெக்னிக். மறுபடியும் அவங்க டேஸ்ட் வரணும். டிங் 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 டிங். இல்ல ஹட்டோரி, இன்னும் டேஸ்ட் வரல. அப்ப இரு, மறுபடியும் முயற்சி பண்றேன். நிஞ்சா டேஸ்ட் திரும்பி வர டெக்னிக். நிஞ்சா டேஸ்ட் வர டெக்னிக். நிஞ்சா டேஸ்ட் வர டெக்னிக்கா. என்ன சரியாகலப்பா. இப்படியே போச்சுன்னா எங்க வாய் மொத்தமா வெந்து போயிடும். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன். நிஞ்சா டேஸ்ட் வர டெக்னிக். டேஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து. இவங்க பண்ற காமெடி என்னால தாங்க முடியல பாஸ். இன்னும் பெரிய காமெடி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மூச்சுத்துக்கு ஹட்டோரி, எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். எங்க தப்பு நடந்திருக்குன்னே புரிய மாட்டேங்குதே. ஹட்டோரி, இப்ப எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடலன்னா மயக்கமே வந்துடும்பா. கவலைப்படாதீங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட புக்ஸ் எல்லாம் நான் ஒரு தடவை படிக்கணும். அதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? ரொம்ப பச்சிக்குது. சீக்கிரம் ஏதாவது செய்ப்பா. நீங்க கவலைப்படாம எங்கேயே இருங்க. நான் உள்ள போய் என் புக்க புரட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். டிங் டிங் ஹட்டோரி, இந்த பக்கம் தான் வர, மறைஞ்சுக்கோ. டிங் டிங். என்ன கியோவோட வாலு தனியா தொங்குது? அப்பன்னா இதுக்கெல்லாம் காரணம் கெமுமாக்கிதானா? கியோ, ஹட்டோரி இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். நம்மள பாத்துட்டான் போல இருக்கே. இல்ல கெமுமாக்கி. டிங் டிங். நிஞ்சா நின்ன இடத்துலயே ஓடுற டெக்னிக். டிங் டிங். என்ன நம்ம எவ்வளவு ஓடினாலும் இதை தாண்டி போகவே முடியல பாஸ். மரியாதையா உன்னோட டெக்னிக்க திருப்பி எடுத்துக்கோ. அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? டேய், உன்ன சொல்றா. கெமுமாக்கி, ஒழுங்கு மரியாதையா அவங்களோட டேஸ்ட மாத்திட. இல்லனா வாழ்க்கை பூரா நீ இந்த இடத்துல இப்படியேதான் ஓடிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். வேண்டாம் ஹட்டோரி. பாஸ், அந்த மந்திரத்தை மாத்திரன்னு சொல்லுங்க. என்னால ஓட முடியல, டயர்டா இருக்கு. சரி ஹட்டோரி, நாங்க அந்த மந்திரத்தை மாத்திடுறோம். ஆனா நாங்க ஓடுறத நீ நிறுத்திரு சீக்கிரம். நிறுத்துறேன். ஆனா நீங்க இனிமே இந்த மாதிரி விளையாடவே கூடாது. இனிமே ஜாலி. ஷின்சோ கெனிச்சி, இனிமே நிம்மதியா நீங்க இந்த உணவை சாப்பிடலாம். ஆமாமா, சாப்பிட ஆரம்பிக்கலாம். இனிமே அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா கெஞ்சன்னா, அம்மா இங்க. அம்மா ஷாப்பிங் போயிட்டு இன்னும் திரும்பி வரல. அப்படி வந்து பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. பசங்களா, இதான் உங்களுக்கு காரமா இருக்குன்னு சொன்னீங்களா? அப்புறம் எதுக்காக சாப்பிடுறீங்க? அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் உலகத்திலே பெஸ்ட் சப்பாத்திமா. அப்படியா? சரி, அம்மா உங்களுக்கு எல்லாம் இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணி கொடுக்கறேன். சரியா? சாப்பிடுங்க பசங்களா. சாப்பிட ஆரம்பிக்கலாம். டிங் டிங். என்ன என்ன பசங்களா, ஸ்வீட் கார்ன் சூப் என்ன அவ்வளவு காரமாவா இருக்கு? சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. நீங்க எல்லாரும் இன்னொரு தடவை சாப்பிட்டு பாருங்க பசங்களா. அம்மா போட்ட பிளானா இருக்குமோ? டேஸ்ட் மாற டெக்னிக் அம்மா கிட்டயும் வேலை செய்து போல இருக்கு சிஷிமாரு. ஆமா, உடனே அதை நல்லது. யாரும் பேசாதீங்க. என் அன்பு கரிசி முன்னால வந்துகிட்டு இருக்கா. ஜாலி கேட்ச். ஹாய் கியோ, நீ எப்படி இருக்க? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நில்லு நில்லு, இங்க ஒண்ணு. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இத வந்துகிட்டே இருக்கேன். ஆளை விடுங்கப்பா. இதுக்கு மேல யாரையும் என்னால காப்பாத்த முடியாது. டிங் டிங். அம்மா சோம்பேறி ஆயிட்டாங்க. டிங் 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 டிங். என்ன இது? நீ இப்படி ஒரு மார்க்க வாங்குவ நான் எதிர்பார்க்கவே இல்ல கெனிச்சி. தினமும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே படிச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் முட்டை மார்க் வாங்கிருப்பியா? சொல்லு கெனிச்சி. இன்னைக்கு அம்மா என்ன விட மாட்டாங்க. என்ன பார்த்து பேசாம கீழே போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வீட்ல உட்காந்து ஹோம்வொர்க் பண்ண, புக் படின்னு சொன்னா நீ அந்த நாவல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் கெனிச்சி. உனக்கு இந்த வருஷம் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் வேற கிளாஸ்க்கு போகணும்ன்ற என்ன சுத்தமா இல்லவே இல்ல. இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கினா நீ எப்படி பாஸ் பண்ணுவேன்னு சொல்லு கெனிச்சி, சொல்லு. எப்ப பார்த்தாலும் 0 வாங்குறதே வேலையா போச்சு. என்னைக்காவது கிரேட் வாங்கிருக்கியா நீ? அது வந்து இதான் நடந்தது ஹட்டூரி. இன்னைக்கு அம்மா என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சாகணும்.
ஹட்டோரி உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அம்மாவோட நினைவுல இருந்து இதை எடுத்துடு. என்னால முடியாது கெனிச்சி, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியா? அப்ப அம்மா என்ன திட்டுறதுல உனக்கு சந்தோஷமா? சொல்லு ஹட்டோரி. இத பாரு கெனிச்சி, அம்மா எதுக்காக தேவையில்லாம உன்னை திட்ட போறாங்க? அவங்க எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோ. டிங் டிங். ஹட்டோரி சுத்தமா வேலைக்காக மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இப்ப நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஹெல்ப் பண்றோம். அம்மாக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. அப்புறமா என்னாச்சுன்னு சொல்லு அம்மா. இப்ப உங்க 2 பேரும் நம்பிதான் நான் இருக்கேன்பா. நீ கவலைப்படாத கெஞ்சி, நாங்க ஹெல்ப் பண்ணறோம். அது நல்ல டெக்னிக். 2 இருக்கு. இதுல எதை பத்தி அம்மா எல்லாம் மறந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. டிங் டிங். இல்ல இதுவாக்குமோ? கிடைச்சிருச்சு. இதான் கெஞ்சி அந்த டெக்னிக். இதை யூஸ் பண்ணி அம்மாவோட டென்ஷனை கம்மி பண்ணி ஹாப்பியா கீழாங்களே. ஆஹா, கேக்கும் போதே நல்லா இருக்கே. உடனே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஷின்சோவும் ஷிஷிமாருவும் ஏதோ செய்ய முயற்சி பண்றாங்க. நாம ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கலாம். இப்ப நான் டெக்னிக்க பார்க்க போறேன். ஓஹோ, அப்படியா? நீங்க எல்லா கவலையும் மறந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற டெக்னிக். ஏன் எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருந்தா என்ன? நான் போய் தூங்க போறேன். சூப்பர் ஷின்சோ. மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வேலை செய்யுது. டிங் டிங். அது சரி, மைண்ட் ரிலாக்ஸிங் டெக்னிக்கியா யூஸ் பண்றீங்க? என்ன இருந்தாலும் இத ஒரு முறை செக் பண்ணி பாக்குறது நல்லது. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யணும். ஆமா, ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன கண்ணா? வர இரு. என்ன விஷயம் கெனிச்சி? ஓ கெனிச்சி, நீ அப்படி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சாப்பிட்டா நீ எப்ப படிப்ப? நீ படிச்சுக்கிட்டே இரு, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறேன், சரியா? நம்ம டெக்னிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பசங்களா எல்லாரும் சாப்பிட வாங்க. இது வந்து குடிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்குமா? நிஜமாவா? மிகோ நிஜா மூஞ்சா நீ பேசுறியா? அம்மாக்கு பார்த்திருக்காங்க. அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த பழத்தை சரி, நம்ம ஸ்கூல் முடிஞ்சோம். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல நான் வந்துங்க, சேர்ந்து போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. அந்த மொட்டு பூ ஆகும் போது யாரும் அந்த இடத்துல சத்தம் போடவே கூடாது. அப்படி ஏதாவது சத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பூ கலர் மாறிடும். அப்புறம் அந்த பழம் கசக்கவும் செய்யுமா. ஓ, அப்படியா? ஓகே, இத நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இதுக்கும் துணைக்கு ஆளை கூட்டு வந்துட்டியாடா? எங்க ஊர்லயும் இந்த மாதிரி நெஞ்சா செடிங்க கொச்ச கொச்சன்னு வளரும். ஆனா அதுல வர பழங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்காது. ஆனா உன்னோட செடிய நீ ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கறன்னு எனக்கு கெனிச்சி தான் நேத்து சொன்னா. அதனாலதான் ஒரு தடவையாவது அந்த பழத்தை டேஸ்ட் பாக்கணும்னு நான் ஆசையா ஓடி வந்திருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறீங்க. சரி, பரவாயில்ல, வாங்க. இதுல முக்கியமான விஷயத்த கேட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம். சரி, நான் பேச்சு தேக்க வேணாம், வாங்க கிளம்பலாம். ஆமாப்பா, எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது. சரி, இப்ப நாம கிளம்பலாமா? இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும், மனசுக்கு சந்தோஷத்தையும் தரும். எப்படி இருக்கு பாருங்க. ஆமாமா, பக்கத்துல கோவில் வேற இருக்குல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். ஆஹா, இந்த பூச்செடி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா யுமிகோ மாதிரி அழகு இல்லையே. சரி கேமமாக்கி, ரொம்ப புகழாத. இடம் கிடைச்சா போதும், ரொம்ப வழி வந்த கேமமாக்கி. இந்த இடத்துலதான் இருக்கு. என்ன கேமமாக்கி இது? செடிய காட்டுறேன்னு சொல்லி ஒரு பொட்டியை எடுத்து காட்டுற? இது சவுண்ட் ப்ரூஃப் பாக்ஸ். எவ்வளவு சத்தம் வந்தாலும் இதுக்குள்ள கேட்காது, அமைதியா இருக்கும். பாக்ஸ திறக்க போறேன், சத்தம் போடாதீங்க. ஓ, இதான் நீ சொன்ன அந்த செடியா? சாரிப்பா, மறந்துட்டேன். இந்த பூ ரொம்ப வெள்ளையா இருக்கே. சூரியன் அஸ்தமிக்கும் போது அதோட வெயில் இது மேல பட்டதும் இந்த பூ அப்படியே சிகப்பா மாறிடும். அப்புறம் தான் நாம சாப்பிடணும். அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நாம இந்த பூ மலர்றதுக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன ஆட்டோரி. அங்க பாருங்க, சூரியன் அஸ்தமிக்க போகுது. மாவு இந்த பூக்குள்ள இருந்து வாசனையா வருதுங்க. அப்பனா சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன். டிங் டிங் டிங்.
தெரியாம தும்மிட்ட என்ன மன்னிச்சிடுங்க. டிங் டிங். நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். கெஞ்சி எனக்கு உச்ச வருது. சரி வா ஒண்ணா போலாம். பீச்சமாவா அடிச்சா இது செல்லி வரலன்னு தெரியாது. இப்படி சத்தம் போட்டா அப்புறம் எதுவும் வேலைக்காகாது. அமைதியா இருங்க. ஓ இப்ப உங்களால நான் சத்தம் போட வேண்டியது இருக்கும் போல இருக்கு. சத்தம் போடல. சாரிப்பா, நான் மத்தியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாப்பிடலாட்டா வயிறு சாப்பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டேன். ஆக்சுவலி எனக்கு கூட ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு. சரி நம்ம எல்லாரும் ஒரு வேலை பண்ணலாம். சூர்யா மறையறதுக்கு முன்னாடியே டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம். சரியா? ஓ இது ஏன் முடிதானா? இந்தாங்க சூடான டீ, எல்லாரும் சாப்பிடுங்க. ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. ரொம்ப சூடு. ரொம்ப தாகங்கிறதுனால லபாக்குன்னு கவுத்துனா அத கபாக்குன்னு சுடுது. உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா கியோ? இந்தாங்க இது நானே ஸ்பெஷலா பண்ண கேக், சாப்பிடுங்க. சாப்பிட்டா போச்சு. டிங் டிங். ஷின்சோ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் தெரியாம மறந்து போயிட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் கியோ, ரொம்ப சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி பட்டுட்டேன். எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்களேன். எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டே இருந்தா அப்புறம் அந்த பூவோட கலர் மாறி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பழத்தை நாம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். மன்னிச்சிருக்கேன் மமாக்கி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆமாடா, ரொம்ப மாட்டேன். நேரம் இப்ப வந்துருச்சு. இப்ப இந்த பூ நிறம் மாற போகுது. அதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். நேரத்தை வீணடிக்க கூடாது. மரத்தை வெட்டிடணும். சரிண்ணா. கியோ, இந்த பூவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஒரு ஐடியாவை பண்ணி நான் இந்த பூவை காப்பாத்துறேன். பாஸ் நீங்க நிஞ்சா பவர் யூஸ் பண்ணா இந்த பூவை நிச்சயமா உங்களால காப்பாத்திக்க முடியும் பாஸ். ஒரு கோகா நிஞ்சாவால முடியாதது எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கீங்க பாஸ். ஆமா ஆமா நீ சரியா சொன்ன கியோ. இந்த செடியை நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு வளர்க்கறேன். இதோட கலர் மாறிக்கிட்டு இருக்கே. போச்சு, எல்லாம் வீணா போச்சு. ஹட்டோரி ஏதாவது பண்ணு ஹட்டோரி. கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். டெக்னிக்கால இவங்க மிஷனை எப்படி நிறுத்துற பாருங்க. நிஞ்சா ஸ்பெல் பைண்டிங் டெக்னிக். அந்த மிஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பூக்கு எது
சிஷிமாருவாவது டயட் ஆகுது. டிங் 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 டிங். கபடி கபடியா கபடி கபடியா சிச்சிமாரு என்ன துன்க சித்தண்டிலவா அட இருடா நான் வரேன் முடியல உடஞ்சு போச்சு சிஷிமாரு உனக்கு அடிபட்டுடுச்சா? நீ நல்லா தானே இருக்க? சேச்சி எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்குட்டேன். டிங் டிங். நாம ஒண்ணும் ரொம்ப தூரம் ஓடலையே, இதுக்கே இப்படி களைச்சு போனா எப்படி? சிச்சிமாரு நீ கொஞ்சம் இல்ல ரொம்ப வெயிட் போட்ட. சீச்சி அப்படிலாம் இல்ல, நீ சும்மா சொல்லுட. நாங்க ஜாகிங் போம்போதெல்லாம் கூப்பிட்டா வராம இப்ப பாரு நல்ல ட்ரம் மாதிரியே இருக்கிற நீ. அப்படிலாம் இல்லடா சீச்சா, நான் ஒண்ணும் வெயிட் போடல, நல்லா பாடு. எனக்கு உடம்பு கொஞ்சம் தெரியல, அதான் ஸ்லோவா ஓடி வந்தேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பயப்பட கண்டுபிடிச்சுட்டானோ? அதெல்லாம் அவன் சொல்றது உண்மையா? டிங் டிங். அச்சச்சோ, அச்சச்சோ, காப்பாட்டுங்க, மாட்டிக்கிட்டேன், காப்பாட்டுங்க, காப்பாட்டுங்க, மாட்டிக்கிட்டேன். அடோரி, காப்பாட்டு, அடோரி. சிஷிமாரு அசையாம அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். சாப்பாடு ரொம்ப ரொம்ப நன்றி அடோரி. அம்மா சரி சரி உண்மையா சொல்றேன்ப்பா, நான் ரொம்ப இல்ல, ஒரு 3 கிலோ அதிகமாயிருக்கேன். உண்மையா சொல்லு. 10 கிலோ ஏறிடுச்சு. சிஷிமாரு யோசிச்சு பாரு, நீ கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்க மாதிரி உனக்கு தோணல? தோணுது, என்ன பண்றது? இனிமே நான் டயட்ல இருக்க போறேன். டீ டைம் பசங்களா. ஐயோ வந்துட்டேன். பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, அப்படியே சாப்பிட்டு உன் பையன் சேர்த்து நானே சாப்பிடுறேன். கொடுக்க மாட்டேன் போடா. நீ தான் டயட்ல இருக்கேன்னு சொன்ன. இத சாப்பிட்டுட்டே டயட்ல இருக்கட்டா. யாரும் என்ன சொன்னாலும் இதை நான் கொடுக்க மாட்டேன், போடா டாய். சாப்பிட கொடுக்கப்பா. எங்களுக்கு புரியுது சிஷிமாரு. சரி சரி, நீ உட்கார்ந்து நல்லா சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தா உன்னால கண்டிப்பா டயட் பண்ண முடியாது. போடா, வளர புள்ள மேல கண்ணு வைக்கிற நீ. அக்கா என்ன டேஸ்டா இருக்கு, பிரமாதம். 1 2 1 2 1 2 1 2 1 2 எப்பா பிரேக் கொடுங்கப்பா. இப்பதானே ஸ்டார்ட் பண்ண அக்குள்ள ரெஸ்ட் வேணும்ன்றேன். சிச்சி மாதிரி வெயிட் கூட எக்ஸர்சைஸ் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுற? நாங்களும் வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விட்டு பாரு, கால் ஆடுது இல்ல. நல்லா சாப்பிடுங்க பசங்களா. ஓகே. அம்மா பாக்கிட்டு கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா? ஆசை கேக்குறீங்க, முழுசா கொடுங்க. சிஷிமாரு, நீ இன்னைக்கு டயட்டிங்ல இருக்கிறத கேள்விப்பட்ட, என்னாச்சு? டயட்டுக்கு பதிலா இன்னைக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணப்பா. நிறைய எக்ஸசைஸ் பண்ணா நிறைய சாப்பிடணும்னு தலைவர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு சரியா எக்ஸர்சைஸ் கூட பண்ணல. இந்தா சிஷிமாரு. எங்க அம்மானா அம்மாதான். எப்ப அட்டோரி நீ என்ன கூப்பிட்ட? ஆமா சிஷிமாரு, நான் தான் கூப்பிட்டேன். வந்து இப்படி உட்காரு வா. வர வந்து உட்கார்றேன். கபடி கபடி கபடி. எப்பா எப்ப சொல்லு அட்டோரி. சரி சிஷிமாரு, இது வரைக்கும் நீ எவ்வளவு வெயிட் குறைச்சிருக்க சொல்லு. நான் வெயிட் அது வந்து 2 இல்ல 1 கிலோ கணக்குல நான் உடம்பு குறைக்கல, ஆனாலும் நல்ல உடம்பு குறைச்சு வச்சிருக்கேன். ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு சிஷிமாரு. நீ எவ்வளவு வெயிட் இருக்க இப்போ? ஏப்பா கோபமா பேசுற? இதே மாதிரி நீ வெயிட்ட ஏத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தீனா அப்புறம் உன்னால நெஞ்சா பிராக்டிஸே பண்ண முடியாது, புரியுதா? அப்புறம் நெஞ்சா போட்டியிலும் கலந்துக்க முடியாது. ஒரு நெஞ்சானா எவ்வளவு ஒல்லியா இருக்கணும்னு தெரியுமா உனக்கு? என்னால நெஞ்சா வாங்க முடியாதா, என்னால நெஞ்சா வாங்க முடியாதா. அப்ப என்னால நெஞ்சா காம்படிஷன்ல கண்டுக்க முடியாதா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட சாக்லேட் ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இத பார்த்தாலே வாய்க்குள்ள எச்சி வருதும்மா. இந்த சிஷிமாரு, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. பாக்கும்போது நாக்கெல்லாம் தண்ணி ஊட்டுட்டேன். அட சிஷிமாரு, எல்லாத்தையும் சாப்பிட போறியா என்ன? இல்லப்பா, நான் சாப்பிட மாட்டேன். தேங்க்யூ. இனிமே நான் ரொம்ப உண்மையா டயட்டிங் பண்ண போட்டேன். உடம்ப குறைக்கிற வரைக்கும் இதுல சாப்பிட மாட்டேன். இதுக்கு மேல எழுதிக்க முடியாதீங்க. இந்த ஆட்டோரிக்கிட்ட என்னாலையும் உடம்ப குறைக்க முடியும் காட்டுறேன். 1 2 1 2 1 2 100 சிங்கிள் பேக்கா இருக்கிற வயிற்று 6 பேக் ஆக்குறேன் பாருங்க. டிஸ்கா இத சாப்பிட்டா போதும். என்ன சிச்சி மாதிரி இது போதுமா உனக்கு? தாராளமா போட்டு இதான் என் டயட்டு. டயட்டா?
ஏதாவது பண்ணி ஆகணும். பஞ்சு 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 ரன்னிங் போறதுனால ரொம்ப பச்சிக்கிட்டு எனக்கு. ஆஹா, சாப்பிடக்கூடாது. என்னங்கடா வாசனை பலமா வந்துகிட்டு இருக்குது. சுட சுட ஆவி பறக்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஐட்டத்தை இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஆஹா, ஐயோ, என்னடா பண்ற? வாசனை ஊரே தூக்குதே. நான் வந்து பீஸ் பாஸ்தா கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆவி பறக்க. என்னது? இல்ல வேண்டாம், நான் ரொம்ப டயட்ல இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ வேணாமா? சரி சரி ஆவி பறக்க நானே சாப்பிட்டு பாக்குறேன். எனக்கு நானே ரிவிட் வச்சுக்கிட்டேன், காரம் தாங்க முடியல. சரி சிச்சிமாரு, உனக்கு குடுத்து வச்சது அவ்வளவுதான், நான் என்ன பண்றது? சரி எல்லாத்தையும் நாமளே பிக்கப் பண்ணி சாப்பிடலாம். யாருக்கும் குடுத்து வைக்கல. சரி சாப்பிடுறியாப்பா? நான் தான் சொல்றேன்ல, நான் சாப்பிட மாட்டேன். ஊரா எனக்கு வேண்டாம்டா. குண்டு பையில அதெல்லாம் காட்டி கியோ பையனை ரொம்ப மூடேத்திட்டான். நல்ல வேளை நம்ம சாப்பிடல. சிச்சிமாரு, சிச்சிமாரு, என்னது கியோ சத்தம் கேக்குது? எதுக்கு கூப்பிடுறான்? நான் இங்க இருக்கேன், இங்க பாரு. பிஞ்சா குரல் மாறுற டெக்னிக். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் தான் எல்லாருக்கும் பிஸ் பாஸ்தா குடுக்கிற கடவுள். ஏன், என்னது ஃபிஷ் பாஸ்தா குடுக்கற கடவுளா? உனக்கு பிஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானா? வேணும்னா சொல்லு. ஆமா ஆமா, உண்மைதான். யாருக்கு பிஸ் பாஸ்தா பிடிக்குமோ அவங்க தான் என்ன பார்க்க முடியும். வேற யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். இப்ப உன் கண்ணுக்கு தெரியறேன்னா உனக்கு பிஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். இந்த வாங்கி பிக்கப் பண்ணிக்க, சாப்பிடு. இவ்வளவு பெருசு என் வாழ்க்கை நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. சரி உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஆனா நான் டயட்ல இருக்கறனால இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட கூடாது. உனக்கு 2 மட்டும் இல்ல 4 குடுக்கலான்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிக்கப் பண்ணிக்க. இந்த 4 பீஸ் பாஸ்தாவே நீ எப்படி சாப்பிடுறதுன்னு நான் வேடிக்கை பார்க்கணும்னு ఆశயா இருக்கு. అన్నయ్య మనం మాటలాపేసి బయలుదేరదామా? అవునవును, నాకు ఆకలిస్తుంది, త్వరగా తినాలి. ఓకే, ఇప్పుడు బయలుదేరదామా? ఈ ప్లేస్ చాలా ప్రశాంతంగా ఉంటుంది, ఇంకా మనసుకి సంతోషాన్ని కూడా ఇస్తుంది. అవునవును, పక్కనే ఒక గుడి కూడా ఉంది కాదు, అందుకే అలాగే ఉండాలి. వీటిని చూసారా? ఇవి చాలా అందంగా ఉన్నాయి కదూ. అందంగా ఉంది, నేను కూడా ఒప్పుకుంటాను, కానీ యుమ్మికు అంత కాదు. అంతగా పొగడకేమో మాకి. అయ్యో, ఈ కెముమాకి ఎప్పుడు ఇంతే చేస్తూ ఉంటాడు. ఇదే చోటు. ఏంటికేమో మాకి ఇది? ఎలాంటి బాక్స్ ఇది? నాకేం అర్థం కావట్లేదు. ఇదే సౌండ్ ప్రూఫ్ బాక్స్. ఎంత సౌండ్ వచ్చినా ఈ బాక్స్ లోపలికే వెళ్ళదు. సైలెంట్ గా ఉండండి, బాక్స్ ఓపెన్ చేయబోతున్నాను. వా విదా నింజ ముంజ చెట్ట. సారీ, నేను మర్చిపోయాను. ఈ పూ తెల్లగా ఉంది. సూర్య అస్తమించే సమయానికి సూర్యకిరణాలు దీనిపైన పడిన వెంటనే ఈ పువ్వు ఎర్రగా మారిపోతుంది. అప్పుడే ఈ పండుని తినగలం. అయితే సూర్యుడు అస్తమించేదాకా మనం అందరం ఇక్కడే సైలెంట్ గా వెయిట్ చేయాలన్నమాట. ఇప్పుడు అర్థమైందిలే. సరిగా చెప్పావు టోరీ. అటు చూడండి, సూర్యుడు అస్తమించే టైం వచ్చింది. వావ్, ఇందులోంచి మంచి వాసన వస్తుంది అనుకుంటాను. అదేదో ఎగురుకుంటూ వచ్చిందా, అందుకే. సరే, సూర్యుడు త్వరగా అస్తమించాలని నేను మెడిటేట్ చేస్తాను. డింగ్ డింగ్. సరే సరే, నన్ను క్షమించండి. డింగ్ డింగ్. నాకు అర్జెంట్ గా టాయిలెట్ వస్తోంది. నీకు నాకు అర్జెంట్. రా వెళ్దాం. నేనేదో అనుకుని అరిచాను. ఎందుకు అందరు ఇలా అరుస్తున్నారు? ఏం చేసినా శబ్దం చేయకుండా చెయ్యండి. దయచేసి మీతో పాటు నన్ను కూడా అరిపించకండి. సరే ఓకేలే. సారీ, మధ్యాహ్నం తినవలసిన భోజనం ఇంకా తినలేదు, అందుకే నాకు చాలా ఆకలిస్తుంది. నాకు కూడా ఎంతో దాహంగా ఉంది. సరే, పొద్దుపోయేలోపు నా దగ్గర టీ స్నాక్స్ ఉన్నాయి, రండి అందరం కలిసి తిందాం. ఇవి నా వెంట్రుకలేనా? ఇదిగోండి, వేడి వేడి టీ, అందరూ తీసుకోండి. చాలా థ్యాంక్స్. అయ్యో, ఎంత వేడిగా ఉంది. ఓ, దాహంగా ఉన్నాను కదా, తాగాను, అందుకే మూతి కాలింది. నీకేంటి సపరేట్ గా చెప్పాలా కియో?
ఇదిగోండి నేనే స్పెషల్ గా తయారు చేసే కేక్ తినండి. హాయ్ భలే సూపర్ గా ఉంది. భలే ఉంది, నాకు అరకు నచ్చింది. ఊరికే ఉండు షింజో. సారీ అన్నయ్య, మళ్ళీ మర్చిపోయాను. ఎక్స్క్యూజ్ మీ. సారీ బాస్, నేను ఆపుకోలేకపోయాను. అందరూ సైలెంట్ గా ఉండండి. మీరందరూ ఇలాగే చేస్తుంటే ఆ పువ్వు రంగు మారిపోతుంది. ఆ తర్వాత ఆ పండు తింటే చేదుగా ఉంటుంది. ఓ సారీ కెమమాకి, ఇంకెప్పుడు ఇలా జరగదులే. మన సమయం వచ్చింది. ఇప్పుడు ఈ పువ్వు కలర్ మారబోతుంది. అవును బంగారం. అందుకే కదా వెయిట్ చేస్తున్నాం. సరే ఓకే, మనం ఇక్కడే ప్రారంభిద్దాం. ఏమంటావ్? అలాగే కియో, ఇప్పుడు ఈ పువ్వుని ఎలాగైనా కాపాడాలి. ఇప్పుడు మనం ఏదో ఒక ఐడియా చెయ్యాలి కియో. బాస్, మీరు ఇప్పుడు నింజా పవర్ ని ఉపయోగించారంటే ఖచ్చితంగా ఈ పువ్వుని కాపాడగలరు. కోకా నింజాకి సాధ్యం కానిదంటూ ఏదీ లేదు. ఓకే కియో, అలాగే చేస్తాను. ఆ మొక్కని ఎంతో కష్టపడి పెంచాను కియో. ఈ పువ్వు రంగు మారిపోతుంది. పోయింది, అంతా పోయింది. ఇప్పుడు ఏం చేయాలి బాస్? హటోరి, ఇప్పుడు నువ్వే ఏదో ఒకటి చెయ్యాలి. ఓకే, నేను చూసుకుంటాను కెనిచి. డింగ్ 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 డింగ్. వీళ్ళని ఆపడానికి నింజా బైండింగ్ స్పెల్ టెక్నిక్ ని యూజ్ చేస్తాను. నింజా మెషిన్స్ అంతా ఆఫ్. డింగ్ డింగ్. కెమమాకి మిషన్ సౌండ్ ఇప్పుడు ఆఫ్ అయింది. పువ్వుకి ఏం అవ్వలేదు కదా చెప్పు. నా కష్టం అంతా వృధా అయిపోయింది హటోరి. ఏమంటున్నావు కెమమాకి? ఏంటిది కియో? ఇప్పుడు ఏం చేయాలి బాస్? డింగ్ 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 డింగ్. డింగ్ డింగ్. డింగ్ డింగ్. అరే ఏమైంది దీనికి? ఎందుకని రావడం లేదు? ఇప్పుడేంటి? డింగ్ 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 డింగ్. ఏంటిది? శబ్దం వింతగా వస్తుంది. అరే, ఈ మధ్య నాకు చెవులు సరిగా వినపట్టలేదనుకుంటాను. మంచి పని చేశారు షింజో షిషిమారు. ముసలాడు కదా, మెల్లిగా కొడతాడనుకున్నాను, కుమ్మేశాడు. హటోరి, వచ్చావా? ఏంటి పువ్వు రంగే మారిపోయింది? సారీ కెమమాకి, మేమెంతో ట్రై చేసాం గానీ మా వల్ల కాలేదు. పువ్వుని కాపాడాలని ఎంతో ప్రయత్నించాం. కానీ హటోరి, షిన్జో, షిషిమారు మీరు చాలా ప్రయత్నించారు. అందరూ ఒక్కసారి ఆ పువ్వుని చూడండి. డింగ్ డింగ్. అవునా హటోరి? ఇప్పుడు ఎవరు? ఈ హెలికాప్టర్ వాళ్ళకి వేరే రూట్ తెలీదా ఏంటి? వెళ్ళండి, ఇటువైపు రాకండి, వెళ్ళండి. హటోరి, నింజా టెక్నిక్ ని ఉపయోగించి ఏదైనా చెయ్యి. నన్ను క్షమించు కెనిచి, దాన్ని నేను ఏమీ చెయ్యలేను. ఈ పువ్వు పూసింది. ఇది ఎరుపు రంగులో అందంగా ఉంది. పువ్వు పూసిన వెంటనే ఆ పండుని తింటే చాలా రుచిగా ఉంటుంది. ఇన్ని రోజులుగా అందుకే వెయిట్ చేశాను. అలాగా, వినటానికి చాలా బాగుంది. ఇంకా దీని స్మెల్ కూడా చాలా బాగుంది. సరే, ఇదంతా ఓకే, కానీ ఇందులో ఆ ఫ్రూటే లేదు కదా. అవును, పండే కనిపించడం లేదేంటి? ఈ పువ్వు పూసేటప్పుడు దీన్ని వేరే పండుగ మారుతుంది హటోరి. మేడ్లని పైకి లాగి చూద్దామా? అదే చూద్దాం. నాకు ఆశగానే ఉంది, కానీ నా బంగారం ముందు ఆ మొక్కుని లాగాలంటే కష్టంగా ఉంది. అయితే ఒక పని చేద్దాం, మీరందరూ అటువైపు తిరగండి, నేను తీసేస్తాను. డింగ్ డింగ్. ఆహా, నిజంగానే దీని సువాసన చాలా బాగుంది. చాలా అద్భుతం ఇది. దాని స్మెల్ అంత బాగుందా హటోరి? అవును కెనిచి, దీని సువాసనే కాదు, దీని రంగు కూడా చాలా బాగుంది. సరే గాని అది కట్ చేయండి, తిని చూద్దాం. నాకు తెగ ఆకలేస్తుంది, నా వల్ల కావడం లేదు. అందుకని ముందు నేనే రుచి చూస్తాను. సరే, మీరందరూ ఆగండి, నేను దీన్ని కట్ చేస్తాను.
ఈ శ్వాస నాకు చాలా బాగా నచ్చింది. కలలా ఉంది. అందుకేమో మాకు సెంట్ ఎలా ఉంది. చాలా బాగుంది. త్వరగా హటోరి నాకు తినాలనిపిస్తోంది. కాసేపు ఆగండి అందరూ, నేను వస్తున్నాను కదా. ఇప్పుడు అందరూ ఒక్కొక్క ముక్క తీసుకుని తినండి, చాలా బాగుంటుంది. నాకొకటి సరిపోదు, 4-5 కావాలి. అయితే నాకు చాలా కావాలి. డింగ్ డింగ్, అందరూ ఒక్క ముక్కని ఒకేసారి ఇప్పుడు రుచి. அம்மா என்ன பண்றீங்க? இன்னைக்கு பேப்பர்ல கதை எழுதுனதுக்காக ஒரு பொண்ணுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நானும் பிரைஸ் வாங்கணும். அதான் கதை எழுதிட்டு இருக்கேன். என்னது கதையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? உங்க அம்மாவோட டேலண்ட் என்னன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல கெனிச்சி. நான்லாம் கதை எழுதுன கவிதை மாதிரி போயிட்டே இருக்கும் தெரியுமா உனக்கு? என்னது உங்க அம்மா கதை எழுதுறாங்களா? என்ன கதை எழுதுறாங்கன்னு சொல்லு. அந்த பேப்பர் அவங்க காட்டவே இல்ல. அந்த கதையை படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா அத சீக்கிரட்டா வச்சிருக்காங்களாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த கதை எழுதுற போட்டியில அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமா ஆமா ஹெல்ப் பண்ணலாம். ஜாலியா. ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. சொர்க்கம் என்பது நமக்கு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் கழுவுறோம். இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பண்றீங்க? நீ கதை எழுதும் போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல. அதுக்கு தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டு வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் முதல்ல கதை எழுதுங்க. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக என்னெல்லாம் பண்றீங்க? ஆனந்த கண்ணீரை எல்லாம் அப்புறமா விட்டுக்கலாம். முதல்ல கதை எழுதுற வழியை பாருங்க. Thank you so much. நிச்சயமா நான் இதுல பரிசு வாங்கியே தீருவேன். கத்தாத. சரி, 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையும் ஒழுங்கா வரல. தலையெல்லாம் வலிக்குது, பொண்ணு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங் டிங். கதை வேணும், கதை வேணும். அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகலையே. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். என்ன பண்றது? இப்படியே விட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஆட போய் ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையில எனக்கு பழக்கம் இல்ல, நான் என்ன உதவி செய்ய முடியும்? உன் டேலண்ட்டுக்கு வராதா? நல்லா யோசிச்சு பாருப்பா. டிங் 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 டிங். ஒரு நல்ல கதை மைண்ட் தெரிஞ்சிருக்கு. ஆமா இமிகோ, கட்டுறது கையளவு, ஆனா கல்லாதது உலக அளவுல. கொஞ்சம் புகழ்ந்தா போதும், அடங்க மாட்டான். ஹலோ பாட்டி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் எங்க வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டேன் தம்பி, அதான் தேடுறேன். இந்த அட்ரஸா? இது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க. நீ சொல்றது உண்மையா? எப்படி போறதுன்னு தெரியாம பயந்துட்டே இருந்தேன் தம்பி. என்னாச்சு கெனிச்சி? இந்த பாட்டி வீட்டுக்கு போக ஹெல்ப் பண்ற யுமிகோ. நீ நல்லா உதவி பண்ற கெனிச்சி. நான் எப்பவும் இப்படித்தான் தெரியும்ல. சீன் போடாதடா. வாங்க பாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. போயிட்டு வரேன். பை. குட்டி பாப்பா ஏன் அழுறா? அச்சோ, வா போய் பார்க்கலாம். குட்டி பாப்பா அழாத. குட்டி பாப்பா ஏன் அழுறா? அங்க பாருங்க. இதான் விஷயமா? சரி, நீ வருத்தப்படாத, நான் போய் உனக்கு எடுத்துன்னு தரேன். இந்த அந்த பலன் பத்திரமா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. போயிட்டு வரேன். ஹாய் ஹட்டோரி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண. வீட்டுக்கு போக வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த பாட்டியை அவங்க வீட்லயே கொண்டு சேர்த்துட்டேன். நானும் துட்டி பாப்பா ஹெல்ப் பண்ணான் அண்ணா. மிஸ் பண்ண பலனால் கெட்டுக்கிட்டேன். வெரி குட். இந்த மாதிரி நாம எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எதுவுமே தப்பு கிடையாது. நீ சரியா சொன்ன ஹட்டோரி. இனிமே எங்களால நான் உதவிய செய்வோம். ஆமா, நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். எப்பவும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ட்ரை பண்றது ஒன்னும் தப்பு இல்லையே. வாங்க போலாம். ஓஹோ, இதுதான் மேட்ரா. இத உடனே போய் பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். இதுதான் பாஸ் நடந்தது. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லி இருக்க கியோ. நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் எப்படி ஏமாத்த போறேன்னு பாரு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஆனா இங்க யாருக்கும் உதவி தேவைப்படாது போல இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணுல, நான் என்ன வாங்கணும்னு மறந்து போயிட்டேன். நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கே ஞாபகம் வரும். எவ்வளவு யோசிச்சாலும் ஞாபகம் வரல.
ஒரு ஐடியா. இன்னைக்கு நைட் உங்க அம்மா என்ன டின்னர் பண்ண போறாங்க? இன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு, அம்மா கேபேஜ் ரோல் பண்றேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். நீ இதையே வாங்கிட்டு போ. தேங்க்ஸ் பாஸ். என் முடியில இருந்து புகை வருது. இப்ப நான் என்ன பண்றது? யுமிகோ நீ எங்க போற? என் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏய் கியோ, கேக்குறேன்ல, என்னாச்சு உனக்கு சொல்லு. அந்த மேட்டை தேய்ச்சி என் உடம்புக்குள்ள பவர் ஏத்துன அதுல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. கட்டி பிடிடா பாத்தீங்களா? கட்டி பிடிடா. கெமுமாக்கி என்னாச்சு உனக்கு? ஒருவேளை இவருக்கு ஓவரா கரண்ட் ஏறிடுச்சோ என்னவோ. போங்க பாஸ், என்னால முடிஞ்சது. கியோ கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? கெமுமாக்கிய தொடாத. கியோ, சாப்பாடு போட்டு வளர்த்தவனுக்கே ஷாக்கு கொடுத்துட்டியப்பா. கெமுமாக்கிக்கு நல்ல ஷாக் அடிச்சிடுச்சு. கியோ கொஞ்ச நேரத்துக்கு நீ யாரையும் தொடாம இரு. சரிங்க டோரி. பாவம் பாஸ், நம்மளால தான் அவருக்கு இந்த நிலைமை. அவரு என் மேல இப்ப ரொம்ப கோவத்துல இருப்பாரு. கெமமாக்கி, உனக்கு எப்படி இருக்குப்பா? ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? கவலைப்படாத கெமுமாக்கி, நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க. ஐயோ, உன்னை தொட்டதில்ல, உனக்கு அங்கே சாக்கு அடிச்சிச்சு. அடச்சே, உங்களை யாரு என்ன இங்க கூட்டிட்டு வர சொன்னது? அத சொல்லுங்க. ஆமா, கியோ எங்க போனா? டிங் டிங். அவனை உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால பயந்து போய் அங்கேயே இருக்கான் போல இருக்கு. கீழே வந்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. கீழே பல்ல இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் போயிடுறேன் இப்படிக்கு. கியோ என்னது? நான் போயிடுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆட்டோரு? இனிமே அவன் திரும்பி வரமாட்டான்னு தான் அர்த்தம். ஆனா இதுக்கு போய் ஏன் அவ்வளவு பெரிய முடிவு எடுத்தான்? கெமுமாக்கி, கியோ அப்படி எங்கதான் போயிருப்பான்? யாருக்கு தெரியும்? கெமமாக்கி வேணும்னா கியோவை நாங்க எல்லாரும் போய் தேடி பார்த்து வரட்டுமா? பசிச்சா அவனே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட போறான். ஏய் ஏய், என்ன இவன் இப்படி இருக்கான்? கெமமாக்கு நம்ம உதவி பண்றதுல விருப்பமில்ல போல இருக்கு. இருந்தாலும் நாம அப்படியே விடக்கூடாது, நாமளும் உதவி செய்யலாம். ஓகேவா ஷென்சோ? நாலா பக்கமும் போய் தேடி பார்க்கலாம். நீங்க கியோவை எங்கேயாவது பாத்தீங்களா? நீங்க எங்கேயாவது கியோ பாத்தீங்களாப்பா? ஓய் டியோ, நீ எங்க இருக்க? ஹலோ டியோ, எங்கேயுமே காணோம். ஏய் கியோ, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. கியோ, டிங் 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 டிங். இந்த கியோ எங்க போனானே தெரியலையே. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. கியோ நீ எங்க இருக்க? டிங் டிங். கியோ எங்க இருக்க? கியோ. ஹட்டோரி. டிங் டிங். கியோ எங்க இருக்கானா? இல்ல, நான் தேடின வரைக்கும் அவன் எனக்கு கிடைக்கல. அவன் எங்க கண்ணுலயும் படலப்பா. சாப்பிடாம எங்க போயிருப்பான்? பாபா அவரால பசி தாங்க முடியாது. சாப்பிட்டானா இல்லையோ? ஹட்டோரி, அவன் எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அநேகமா அவன் அவனோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வாங்க கெமுமாக்கி வீட்டுக்கு போய் கியோ ஒருவேளை அங்க இருக்கானான்னு பாத்துட்டு வரலாம். டிங் டிங். அட, அங்கிட்ட மினிமல் பார்த்து. ஒருவேளை கியோ வாட்டுமா? எனக்கு அப்படிதான் தோணுது. கரெக்ட், அவன் அந்த மரத்துல தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும். வாங்க போய் அவனை கீழே இறங்கி வர சொல்லலாம். சந்தக மேல கியோடா. கியோ கிடைச்சிட்டா. கியோ. என்ன கியோ இது? காலையில இருந்து இங்கதான் இருக்கியா நீ? ஆமா, என் பாச்சி திட்டு வரணும் தான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவன் உன்னை திட்ட மாட்டான். என்ன கியோ இது? கெமுமாக்கிய போய் நீ தப்பா நினைக்கலாமா? என்ன பண்றது அட்டோரி, பிறவிலேயே அவருக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னாலதான் அவர் பெட்ல படுத்து படுக்கே ஆயிட்டாரு வேற. கெமுமாக்கிக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. வேணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னவோ போங்க, கண்டிப்பா அவர் என்ன திட்டாம விட மாட்டாரு. நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு யார் சொன்னது கியோ? கெமுமாக்கி, என்ன இது வேஷம்? இது பேரு தான் ரப்பர் டிரஸ். இந்த Dress போட்டுக்கிட்டா ஷாக் அடிக்காதே. அதனாலதான் நான் இந்த Dress போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தான் கெமுமாக்கி. கியோ, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு உன் மேல கோவமே கிடையாதுன்னு. சரி, வா வீட்டுக்கு போலாம். நீ எவ்வளவு நேரம் தான் இங்கேயே ஒளிஞ்சுகிட்டு இருப்ப கியோ? பாஸ், என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? நான் கோவமா தான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட நீ சொல்லாம போனதுக்காக. இனிமே எப்பவும் என்கிட்ட சொல்லாம போகாத என்ன? சரி வா, இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த தப்ப நீ எப்பவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. பயப்பட ரொம்ப அழுகுறான்.
அங்க வர பவர் ஜாஸ்தி ஆச்சு. ஏன் எனக்கு பவர் ஜாஸ்தி ஆகுதுன்னா இப்ப நான் என்ன சொல்லறேன்னா முதல்ல என்னோட பவரை கம்மி பண்ணணும். அதெல்லாம் இது குறையாது. அதே நேரத்துல இந்த மாதிரி பவரை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. வாவ் கெமமாக்கி, இது எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏய் கியோ செல்லம், உன்னால இந்த ஊரு வெளிச்சமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. பாஸ் அதுக்காக என்ன இங்கே விட்டு போயிடாதீங்க. கேட்டு விட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூட்டிட்டு போங்க பாஸ், விட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் உன் பவர் குறையிற வரைக்கும் அங்கேயே இருப்பேன். அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போற, கவலைப்படாத. அட போங்கப்பா, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எது நடந்தாலும் நல்லது கேங்குற மாதிரி கியோவோட கரண்ட் இந்த ஊருக்கே உதவியா இருக்கு. இப்போவாவது அவனுக்கு நல்ல புத்தி வரட்டும். அவனுக்குள்ள இருக்கிற கரண்ட் குறையிற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும். டிங் டிங். அம்மா ஒரு கண்டுபிடிப்பாளி. டிங் 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 டிங். இத பாருங்களேன், இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்களாம். முக்கியமா வீட்ல இருக்கிற லேடிஸ்க்காக கண்டுபிடிச்ச ஹேண்டி ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. ஒரு கண்டுபிடிப்புக்கு 10 லட்சமா? அம்மா நீங்களும் சின்னதா ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல? அம்மாவுக்கு கண்டுபிடிக்கிறதெல்லாம் வராது. அப்படி கண்டுபிடிக்கிற ஆளா இருந்தா, யோசிக்கிற ஆளா இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அப்படி சொல்லாதீங்க. இவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் பெருசா, ஆனா கண்டுபிடிக்கல. இவங்களும் உங்கள மாதிரியே ஒரு ஹவுஸ் வைஃப் தான், ஆனா சாதிச்சிட்டாங்கல்ல. நீ என்ன சொன்னாலும் என்னால முடியாது. உங்களால முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. அம்மா கெனிச்சியும் சிஷிமாரும் சொல்றது கரெக்ட் தான். நீங்க முயற்சி பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்களுக்கு என்ன ஐடியா வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா சரி, நான் இன்னில இருந்தே எனக்கு ஏதாவது ஐடியா வருதான்னு பாக்குறேன். ஒரு ஐடியாவும் வர மாட்டேந்தே. தேவையில்லாம நான் நேரத்தை வீணடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் டிவில டெய்லி பாக்குற ப்ரோக்ராம் வந்திருக்குமே. ஐயோ, இந்த ரிமோட் எங்க காணோம்? எங்க போயிருக்கோம்? இந்த பசங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. ஓ, இங்க இருக்கா? ஓ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரிமோட் எடுத்து நான் டிவி ஆன் பண்றதுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் பாதி முடிஞ்சிருச்சு. இந்த பசங்க பண்ண வேலை இருக்கே. இந்த ரிமோட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகணும். டட்டடாய். இங்க பாத்தீங்களா, இனிமே ரிமோட் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னம்மா என்ன சொல்றீங்க? இதுமே புரியல. ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப சிம்பிள். நம்ம ரிமோட் எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம்னா இத வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சொல்றீங்களா பசங்களா, அம்மாவோட இந்த கண்டுபிடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? இது ஒண்ணும் பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி எனக்கு தோணல. அம்மா நீங்க கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமாவா? அப்படின்னா இது நம்ம அம்மாவோட முதல் கண்டுபிடிப்பு இல்ல? பரவாயில்ல, ஃபியூச்சர்ல நீயும் பெருசு பெருசா கண்டுபிடிப்ப போல இருக்கே. ஆமாமா, நீங்க இதே மாதிரி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பா கணிச்சு அம்மா ட்ரை பண்றேன்னு. ஷின்சோ அந்த டிஷ்ஷ பாஸ் பண்ணு. இது இதுவா? அதான் உன் இடது பக்கம் இருக்குல்ல, அததான் சொன்னேன். இதுவா தஞ்சி? தேங்க்யூ ஷின்சோ. ஓ, சாப்பிடும் போது அங்க இருக்க பொருள் எல்லாம் எட்ட மாட்டாங்குது இல்ல? அதுக்காக யார்கிட்டயாவது கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. ஹட்டோரி, என்னம்மா என்ன கூப்பிட்டீங்களா? நீ ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கும்போது அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஹட்டோரி, என்னோட கண்டுபிடிப்பு பத்தி நான் உன்கிட்ட சொல்லணும். இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. எல்லாருக்கும் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட ஆரம்பிக்க. என்னது இது? டிங் டிங். என்ன ஆச்சு கெனிச்சி, ஏன் இப்படி கத்துற? இத பாரு ஹட்டோரி, நான் வச்சிருந்த குக்கீஸ் என்னாச்சுன்னு. இலை கச்சிச்சா. அம்மா என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க. மறுபடியுமா? டிங் டிங், என்ன இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு தடவை நடந்துச்சு. நிச்சயமா இதெல்லாம் எலியோட வேலையா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. கடிச்சு வச்சிருக்கிற விதத்தை பார்த்தாலே எலின்னு ஈஸியா நான் சொல்லிடுவேன். நீ சொல்றது சரிதான் அட்டோரி, அவங்க தொல்லை தாங்க முடியல. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா. சரி, அப்பனா இன்னைக்கு ராத்திரி பூரா நான் கண் முழிச்சு எலி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறேன்.
அட்டோரி உன்னால முடியுமா? நான் பாத்துக்கிறேன். டிங் டிங். டிங் டிங். நில்லுங்க, அசையாதீங்க. டிங் டிங். நில்லுங்க, எங்க ஓடி போறீங்க? டிங் டிங் டிங். டிங் டிங். உங்க இடம் இங்கதான் இருக்கா? டிங் டிங். அந்த எலிங்களை எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சியாப்பா? கண்டுபிடிச்சிட்டேன் கெனச்சி. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த எலிங்களை எல்லாம் என்னால பிடிக்க முடியல. என்ன பண்றது? உங்ககிட்ட இருந்தே தப்பிச்சு போச்சுன்னா அது ரொம்ப பயங்கரமா தான் இருக்கணும். தினமும் இப்படியே நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாடை நம்ம எங்க கொண்டு போய் பாதுகாப்பா வைக்க முடியும்? ஓகே, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்ப தானாவே அந்த எலி இதுல மாட்டிக்குமா? என்ன நம்புங்க. என்ன சத்தாது? கை மாட்டிக்கிச்சு. சிச்சி மாரோ, நீ என்ன பண்ணுற? ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கு என்னாச்சு பாருங்க. அப்பா, உப்பு உப்பு இதெல்லாம் சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா நீங்க? சிசிமாரு தேவையில்லாம இந்த எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டான். சீச்ச பாட்டுட்டு லைட்டா நான் குறிச்சு சாப்பிடலான்னு வந்தேன். அதான் நீ அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட. உனக்கு என்னாச்சு? இனிமே இந்த எலிங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா. டிங் டிங். இதுங்க நமக்கு எதிரிங்க கிடையாது. ஆனா இதுங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு புரியல. இப்ப இத பத்தி யோசிக்க நேரம் இல்ல ஹட்டோரி. நம்ம முன்னாடியே நம்ம சாப்பாடு எடுத்து போறாங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அட்டோரி அண்ணா. இத இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அட்டோரி. அந்த எலி எல்லாத்தையும் நாம எப்படியாவது புடிச்சு ஆகணும். உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குல்ல, நீங்க வேற ஏதாவது ஐடியா கண்டுபிடிங்க. என்ன அட்டோரி, உங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருக்கா? இருந்தா சொல்லு. சரி சரி, உங்களுக்கு பதிலா நானே யோசிக்கிறேன்ப்பா. எப்படியாவது அந்த எலிங்களை இன்னைக்கு நான் பிடிச்சே தீரணும். அப்படின்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல உள்ள எலிகள் எல்லாத்தையும் புடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அந்த எலிங்களை பார்த்த உடனே எனக்கு நீதான் ஞாபகத்துக்கு வந்த. ஒண்ணு விடாம எல்லா எலிங்களையும் பிடிக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். ஓ அப்படியா? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது? கெமுமாக்கி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா ப்ளீஸ்? எங்க எதிரிகளுக்கு நாங்க எப்பவும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமோன்னு தோணுது. பாஸ், அது என்னதான் எலிங்கன்னு நான் போய் பாத்துட்டு வந்துட்டுமா? சரி ஓகே கியோ, உனக்கு நான் பர்மிஷன் தரேன், போலாம். நீ போய் நம்ம கோகா நிஞ்சாஸ் பவர்ஃபுல்ன்றத நிரூபிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ரொம்ப நன்றி கெமுமாக்கி. ரொம்ப நன்றி கியோ, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்காக. அநேகமா இன்னைக்கு ராத்திரி அந்த எலிகளுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை முன்னாடியே நீங்க பார்த்தா கியோன்னு கூப்பிடுங்க, ஓடி வந்துடுறேன். எலியே எலியே, எனிபி எலியே. அநேகமா நான் வந்துட்டதுனால அதுங்க வெளியில தலை காட்டாதுங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது புது சத்தமா இருக்கு? அங்க என்னமோ எலி சத்தம் கேக்குதே. என் கண்ணுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு பாயம் புலி, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்ப பாருங்க. ஓ, ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன், துரத்தி பிடிச்சிருவேன். ஓட்டமா காட்டுறீங்க, உங்க பாஞ்சா என்கிட்ட பலிக்காது. என்னது இது? அதுங்க என்ன மாதிரியே இருக்குங்க. இதுங்களுக்கு எல்லாம் ஈகா கொங்கா நெஞ்சாவை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். கொங்கா நெஞ்சா டெக்னிக் வந்துடுச்சு பாருங்க. என்ன ஆச்சு கியோ? எலி வந்துச்சு போல. தள்ளிப்போ. தப்பிக்க முடியுமா? வந்துச்சு பத்தியா?
உங்களால கூட இந்த எலிகளை பிடிக்க முடியலையே. இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? டிங் டிங், இப்ப சீரியஸா நான் ஏதாவது வேலை பண்ணாதான் இந்த எலிங்களை எல்லாம் பிடிக்க முடியும். யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, நீங்க நிச்சயமா மாட்டிப்பீங்க. இதுக்குள்ள இருக்கிற சீஸ சாப்பிடுறதுக்கு அவங்க உள்ள போனாங்கன்னா இந்த மூடி மூடிக்கும், அதுக்கப்புறம் அவங்க மாட்டிப்பாங்க. அந்த எலிங்க எப்ப வேணா வரும், நம்ம அலர்ட்டா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அந்த எலிங்களை பிடிக்காம நம்ம ஓயக்கூடாது. அண்ணா எல்லாம் ரெடி பண்ணியாச்சுண்ணா. வெரி குட். டிங் டிங். எலிங்களே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். என்ன இதெல்லாம் வீண்டு கிடக்கு? என்னண்ணா அது? பாத்தீங்களா? ஆனா இதுல ஒண்ணு கூட காணுமே. இந்த எலி எல்லாம் எங்க தப்பிச்சு போயிருக்கோம்? சரி, இப்ப அந்த எலிங்க எல்லாம் எங்க போச்சுன்னு முதல்ல செக் பண்ணுங்க. சிம்மாரோ நீ கெஞ்சுக்கோ போ. ஓகே கிஞ்சோ. இவ்ளோ எச்சரிக்கையா இருந்தும் அதுங்க தப்பிச்சிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே அதுங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிதான். நீங்கெல்லாம் எங்க தாக்கீங்களா? இனி அத தப்பிக்க முடியாது கிஞ்சோ. ஆஹா மடிக்கு. காலு அம்மா. பாத்து நடக்க கூடாதா சிம்மாரோ? ஏன் நீ அத பண்ணிருக்க வேண்டியது தானே? டிங் டிங், இனிமே உங்களால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இது எலிங்களை நான் பிடிக்கிறதுக்காகவே செஞ்ச ஸ்பெஷல் நெட். இப்ப பாருங்க. டிங் டிங். இதுக்கு பேர் தான் நிஞ்சா ரப்பர் பேண்ட் டெக்னிக். டிங் 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 டிங். இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. நல்லா மாட்டினீங்களா? என்ன பண்றீங்க? நிஞ்சா ஸ்டாச்சு டெக்னிக். டிங் 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 டிங். இப்ப நாம இதெல்லாம் என்ன பண்ணலாம் டோரி? இனிமே நம்ம இஷ்டம் தான், இதுங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். இதுங்களோட குட்டிங்க வந்திருக்கேன். பாவம் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? நிஞ்சா அனிமல் லாங்குவேஜ். அப்படியா விஷயம்? அதுக்காக தான் நீங்க தினமும் திருடுனீங்களா? டிங் டிங். என்னப்பா சொல்றாங்க? அவங்க குழந்தைங்களுக்காக தான் திருடினாங்களாம். திருடுறது தப்புன்றது அவங்களுக்கும் தெரியுமா? அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. கெனச்சி என்ன செய்யலாம்? அப்போ ஒரு வேலை பண்ணலாம். இனிமே நம்ம வீட்டுல மிச்சமாகறதெல்லாம் இதுங்களுக்கு எடுத்து வச்சிடலாம். ஆமா, நீங்க சொல்றதா கரெக்ட். தினமும் நம்ம வீட்டுல எவ்வளவோ சாப்பிடுற பொருள் வீணாயிட்டு இருக்கு. அது அப்படியே இதுங்களுக்கு கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வீட்டுல சாப்பிடுற பொருள் எது மிச்சமானாலும் ஒரு தட்டு வைக்கிறேன், அதுல எடுத்துட்டு போய் அந்த எலிகளுக்கு வச்சிருங்க. இது நாட்டாம தீர்ப்பு. ஓகேப்பா. அப்பா உங்களுக்கு உடம்பு பூரா மூளை தூப்படுப்பா. ஆமாங்க, அதுங்களும் சந்தோஷமா இருக்கும். டிங் டிங். 1 2 இல்ல, நிறைய எலிங்க இருக்கு. அத்தனை எலிங்களுக்கும் எப்படி நம்மளால சாப்பாடு வைக்க முடியும்? இவ்ளோ எலிகளா? இது எல்லாத்துக்கும் நம்மளால எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஹட்டோரி, நீ ஒரு வேலை பண்ணு. இதுங்க எல்லாத்தையும் நீ முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. கரெக்டா சொன்னீங்கம்மா. இத்தனை எலிங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது நம்மளால முடியாத காரியம்தான். டிங் டிங். ஷிஷிமாருவோட பெட் கான்டெஸ்ட். டிங் 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 டிங்.